ஹாய், வெல்கம். நம்ம இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாலிட்டி சீரிஸில் பார்க்க போகிற டாபிக் என்ன சேலிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்ட டாப்பிக்கும் எது மாதிரி வந்து ஈஸியாக வந்து ஒரு சில கொஸ்டின் எலிமினேஷன் மூலமாக அட்டன் பண்ணலாம் அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. First question: If a particular area is brought under the fifth schedule of the Constitution, which one of the following statement best reflects the consequences of it? 2022 கேட்ட கொஸ்டின். They should prevent transfer of land of tribal people to non-tribal people. Option B: They should create a local self-governing body in that area. They should convert that area into union territory. Option D: The state having such areas would be declared as a special category state. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. இதனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா ட்ரைபல் ஏரியாவோட லேண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதுதான் எய்ம். அதனால் வந்து ட்ரைபல் டு நான் ட்ரைபல் வந்து லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இதனோட முக்கியமான எய்ம். கவர்னர் கேன் ஃப்ரேம் ரெகுலேஷன் ஆஃப்டர் கன்சல்டிங் ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில். இட் டஸ் நாட் கிரியேட் யூனியன் டெரரிஸ்ட் ஃபார் த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ். எலிமினேஷன் பேஸ் பண்ணி இது மாதிரி சூஸ் பண்ணலாம் தெரியுமா? ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் ஷெடியூல்லாம் நம்மளுக்கு தெரியும் ட்ரைபல் ரெலவெண்ட்டான ஒரு தான். ஸோ வந்து ஸ்பெஷல் கேட்டகரி யூனியன் டெரிட்டரி கண்டிப்பாக வராது. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அந்த ட்ரைபல் நம்மளுக்கு ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் ஷெடியூல்னா ட்ரைபல்னு கிளிக் ஆனது நம்ம ஈஸியாக வந்து ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின்: விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இந்தியன் பாலிட்டி இஸ் எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் இண்டிகேட்ஸ் தட் இட் இஸ் எ ஃபெடரல் இன் கேரக்டர்? 2021 கேட்டது. ஆப்ஷன் ஏ: இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் சேஃப்கார்டட். ஆப்ஷன் பி: த யூனியன் லெஜிஸ்லேச்சர் as elected representative from constitutional units. Option C: The Union Cabinet can have elected representatives from regional parties. Option D: Fundamental rights are enforceable by court of law. Correct answer என்ன? Option A. Federal system needs division of powers. Independent judiciary protects supremacy of constitution. Judiciary resolves central state disputes. Hence, independent judiciary is the essential form of federalism. எது மாதிரி ஈஸியாக வந்து இது பண்ணலாம்? ஃபெடரலிசம்னா நமக்கு என்ன தெரியும்? செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது ஜுடிஷியல், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ். அது மாதிரியும் சென்ட்ரல் ஸ்டேட் வந்து பவர் வந்து செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஏதோ இஷ்யூ வந்தால் நம்ம வந்து கோர்ட்டை தான் வந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருந்தால் தான் ஃபெடரல் கேரக்டரை வந்து பாதுகாக்க முடியும். ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து கான்ஸ்டியூஷன் லிமிட்டை வந்து மீறி வந்து ஏதாவது ஒரு சென்ட்ரல் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஜுடிஷியரி சுப்ரீம் கோர்ட் தான் சால்வ் பண்ணணும், ஹைகோர்ட் தான் சால்வ் பண்ணணும். ஸோ வந்து ஜுடிஷியரி வந்து கரெக்டாக இருந்தால் தான், இண்டிபெண்டன்ஸாக இருந்தால் தான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. அண்டர்ஸ்டாண்டிங் பேஸில் நம்ம வந்து அட்டன் பண்ணலாம் அந்த கொஸ்டின். Third question: consider the following statements. 2020 கேட்டது. The Constitution of India defines basic structure. The Constitution of India provide for judicial review. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, டூ ஒன்லி. ஏன்னா வந்து கான்ஸ்டியூஷன் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணியிருக்காது. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து கேஸ் வந்து பாரதி கேஸ், அதை நம்ம வந்தாவே இருக்கும். தென் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ஆர்டிகல் 13 பார்ட். ஒரு சிலது வந்து நம்ம இது வந்து எலிமினேஷன் எது மாதிரி பண்ணலாம்னா டெஃபினிஷன். ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு சில வந்து எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்து டிஃபைன்றது தான். நம்ம எஸ்டர்டே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது டெஃபைன் வந்து இருக்கா, அதை வந்து எலிமினேட் பண்ணோம். ஸோ வந்து டெஃபினேஷன்றது வெரி வெரி லிமிட்டடாக தான் கான்ஸ்டியூஷனில் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அது பேஸ் பண்ணி தான் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் மோட், இதை நம்ம பேஸ் பண்ணி ஆப்ஷன் பி அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். Next question: under which schedule of the Indian Constitution India can transfer of tribal land to private parties for mining to be declared null and void? 2019 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். 2022 ட்ரைபல் லேண்ட்னா என்னது? ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் ஷெடியூல் அது வருமா? தேர்ட் ஷெடியூலில், நைன்த் ஷெடியூலில், 10th ஷெடியூல் டெஃபினிஷன் அது மாதிரி இல்லை. ஸோ வந்து கீவேர்டை நம்ம வச்சு ஞாபகம் வச்சு இது பண்ணலாம். ஆப்ஷன் பி அதுதான் கரெக்ட் ஆன்சர்னு. Next question: Ninth schedule was introduced to the constitution during the prime ministership of 2019 கேட்டது. ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்தது. இதனோட பர்பஸ் என்னன்னா லேண்டை வந்து ஜுடிஷியல் வந்து லாஸை வந்து ஜுடிஷியல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ 1951 யார் பிரைம் மினிஸ்டர் இருந்தால் ஜவஹர்லால் நேரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு டாஸ்க். 10th ஷெடியூல், 11th ஷெடியூல், 12th ஷெடியூல் இது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க? தென் அப்போ வந்து யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க? அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்: அவுட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் சூஸ் ஒன் ஆஃப் தி பிரிங்ஸ் தட் பிரின்சிபல் அண்டர்லைங் தி கேபினெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்? 2017 கேட்டது. மினிமைசிங் கிரிட்டிசிசம் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட், ஸ்பீடிங் அப் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், என்ஷூரிங் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட், ஸ்ட்ரென்தனிங் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. கேபினெட் ஃபார்ம்ன்றது ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டம் கீழே வரும். எக்ஸிக்யூட்டிவ் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேட்டிவ். ரெஸ்பான்சிபிள் வந்து
யாருக்கு அல்டிமேட்டாக இருக்குன்னா பீப்புளை தான் ரீச் பண்ணுறவங்க இருக்கும். இது வந்து கோர் பிரின்சிபல் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி தான். இது வந்து இது மாதிரினா ஒரு சில கீவேர்ட் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில லிங்க் ஆகணும். ட்ரைபல்னா ஃபிஃப்த் அண்ட் ஷெட்யூல் அது மாதிரினா கேபினட்னாவே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். யாராவது ஒருத்தர் வந்து தப்பு பண்ணாலும் ஓல் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து சரி ஆப்ஷன் எலிமினேஷன் அந்த டெக்னிக் பார்க்கலாமா? கேபினெட் வந்து மினிமைஸ் கிரிட்டிசிசம் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் அது மாதிரி எதுவுமே இல்லை. அதில் வந்து லோக்சபா ராஜ்யசபாவில் வந்து அவங்க ஏதாவது தப்பான கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா? அதில் இப்பயும் பண்ணி தானே இருக்காங்க ஆப்போசிஷன் பார்ட்டி. அதனால் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸ்பீடிங் அப் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. கேபினெட்ன்றது ஒரு முக்கியமான அமைச்சர் அது மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் வந்து லிமிட்டடாக இருந்தால் ஸ்பீடிங் அப் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி என்ஷூர் பண்ண முடியாதுல்ல ஒரு சிலதெல்லாம். ஸோ வந்து பி ஆப்ஷன் வந்து பண்ணலாம். ஸ்ட்ரென்தனிங் த ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமா? சப்போஸ் கேபினெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது மாதிரி இது பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லாருமே லெஜிஸ்லேட்டிவ் ஓவராக இது பண்ணி தான் எக்ஸிக்யூட்டிவ் வந்து லா மேக் பண்ணுறது அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது மாதிரி இருக்கும். ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் சி வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம்? 2017 கேட்டது. இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரி, டிவிஷன் ஆஃப் பவர், அன்இக்குவல் ரெப்ரசன்டேஷன் இன் ராஜ்யசபா, அக்ரிமெண்ட் அமங் ஃபெடரல் யூனிட்ஸ். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட் நாட் ஃபார்ம்டு பை அக்ரிமெண்ட். ஸ்டேட்ஸ் cannot secede from the union. சென்ட்ரல் கேன் recognize as a state. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இண்டஸ்ட்ரியல் யூனியன் ஆர் டெஸ்டரபிள் ஸ்டேட்ஸ். அதாவது என்னன்னா யூஎஸ்க்கு வந்து அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இண்டஸ்ட்ரியபிள் யூனியன் இன்டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் அது மாதிரி இல்லை. அது மாதிரி எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் பண்ணவே இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். இந்தியாவில் வந்து ஸ்ட்ராங்கான யூனியன் மட்டும் தான் இருக்கும். யூனியன் கவர்மெண்ட் நினைச்சா வந்து ஸ்டேட்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து நடந்து வந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்களா, அதை பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கான ஒரு சிம்பிளான இது ஒரு கொஸ்டின் தான். Yes, question. The main advantage of parliamentary reform of government. 2017 கேட்ட question. Executive and legislative work independently. Continuity of policy. Executive remains responsible to legislature. Head of the government cannot be changed. நம்ம ஏற்கனவே ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது கான்செப்ட் தான். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாவே சரி, பார்லிமெண்ட்ரியில் நிறைய கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். ஏன்னா வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரிமைன்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர். ஆமாம் தானே? நம்ம பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவாங்களே மினிஸ்டர் வந்து எவ்வளோ ஃபண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எங்களை வந்து இவ்வளோ வந்து தேவை, அதை வந்து லெஜிஸ்லேட்டிவ் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஆப்ஷன் எலிமினேஷன்னா ஈஸி தான். தென் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க் இண்டிபெண்ட்லியா இல்லை, ஒரு சில எம்பி தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ்லையும் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்களா. தென் கண்டினியூஸ் ஆஃப் பாலிசி, காங்கிரஸ் வந்தால் ஒரு பாலிசி இருக்கும், பிஜேபி வந்தால் அந்த பாலிசி பிடிக்கலாம் சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ வந்து இது வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஆப்ஷன் பியும் தூக்கிடலாம். ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் கேனாட் பி சேஞ்ச்டு. பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம இப்போ வந்து மோடி சார் தான் வந்து 15 வருஷமா இருக்காரு. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பிஎம் வந்து வேற இருந்தாங்கல்ல, எல்லாம் மக்கள் கிட்ட தானே இருக்கு. ஸோ வந்து பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்ல எக்ஸிக்யூட்டிவ் ரிமைன்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் இதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். 10th கொஸ்டின் அகைன் சேம் கொஸ்டின் தான். நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் நோட்டா 2 கொஸ்டின் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். த ப்ரொவிஷன் ஃபார் 5th and 6th ஷெட்யூல் இன் த கான்ஸ்டியூஷன் ஆர். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஷெட்யூல் ட்ரைப். சொல்லியிருக்கோம்ல பாலிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணி தான் கேட்பாங்க. நம்ம பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த ஷெட்யூல்லாம் இந்த ஃபங்க்ஷன் ஒரு டேர்ம்னா இதுக்கு தான் மீனிங் அது மாதிரி நம்ம தெரிஞ்சிட்டாவே ஈஸியாக வந்து பாலிட்டியில் நிறைய கொஸ்டின் வந்து தப்பு பண்ணாமல் ஆப்ஷன்ஸை ஒரு டைம் பார்த்தாவே நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், which schedule of the constitution contains provisions regarding anti-defamation? 2nd, 5th, 8th, 10th. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. நான் வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் சொல்லியிருந்தேன்ல 10th ஷெட்யூல் வந்து என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்குன்னு பண்ணுங்க. அது பாருங்க ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் ஆர் சேர்மன். அப்போ வந்து யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்கன்னு சரி, அதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2013 கேட்ட கொஸ்டின். In the parliamentary government, which principal institutional implied? Cabinet members are members of the parliament. Minister hold while enjoying confidence of parliament. Cabinet is headed by head of the state. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1 and 2 only. மினிஸ்டர்ஸ் வந்து லெஜிஸ்லேச்சர் தான் வருவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னாங்களே எக்ஸிக்யூட்டிவ் அதில் கேபினெட் ஃபார்மில் மினிஸ்டர் இருக்கவங்க அதே தான். எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் மட்டும் அந்த இருக்க மட்டும் ரிமூவ் ஆக மாட்டாங்க, எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் இருந்தாலும் ரிமூவ் ஆகிடுவாங்க. கேபினெட் வந்து யார் ஹெட் பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் சொல்லுவோம், ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் 2013 கேட்டது தான். அப்போ அந்த கொஸ்டினை பார்த்தாவே 2019, 22 நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் ஷெட்யூலும் சரி, ட்ரைபல் ஏரியாஸ் ஷெட்யூல் 6 ஷெட்யூல். ஜஸ்ட் கான்செப்ட் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி தான் கேட்க முடியும். ஏன்னா வந்து யூபிஎஸ்சி வந்து கான்ஸ்டியூஷன் வந்து இம்பார்ட்டன்ட்னால நிறைய டைம் வந்து அவுட் சோர்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் பேசிக் திங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. தென் ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் பண்ணிவிட்டு எது மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் எது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாவே நம்ம வந்து பாலிட்டியில் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும். ஏன்னா பாலிட்டி ஒரு பேசிக்கான சப்ஜெக்ட். புதுசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. கான்ஸ்டியூஷன், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏதோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, அதை லிங்க் பண்ணி தான் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து எக்கனாமிக் இல்லாட்டி வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சிலதெல்லாம் கரண்ட் ஈவெண்ட்டில் நடக்கிறது வந்து நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் பாலிட்டின்றது கரண்ட் அஃபேர்ஸும் சரி, பேசிக்கும் சரி, சிமிலரான ஒன்று தான். ஜஸ்ட் கரண்ட் இஷ்யூஸ் ஏதாவது போயிட்டு இருந்தால் அந்த சப்ஜெக்ட்லேருந்து பாலிட்டிலேருந்து அந்த டாபிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து கெயின் பண்ணுற, ஈஸியாக மார்க் பண்ணுற ஒரு ஏரியா பாலிட்டி. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.